சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் அன்பான நண்பர்களே. ஒரு பெரிய காட்டின் நடுவில் சின்ன பறவை மீனு வாழ்ந்தது. மீனு பறந்தால் எல்லா பறவைகளும் ஆச்சரியமாக பார்க்கும், ஏனெனில் அவன் வேகமாகவும் உயரமாகவும் பறந்துவிடுவான். ஆனா மீனுக்கு ஒரு பிரச்சனை, அவன் எதையும் அவசரப்படிச் செய்கிறான். அம்மா சொல்லுவாள், அவசர பிரச்சனையை உருவாக்கும். ஆனா மீனு கேட்டுக்கொள்வதில்லை. கடுகடுவென்ற ஒரு நாள் வானம் கருமையாகிற மேகங்கள் குழம்பி மின்னல் அடிக்க ஆரம்பித்தது. எல்லா பறவைகளும் மரங்களில் ஒளிந்தது. அதுபோக வானத்தில் 2 பெரிய கழுகுகள் சண்டை போட ஆரம்பித்தது. அந்த சண்டையின் காரணம் வானம் யாருடையது? முதல் கழுகு சொன்னது, இந்த வானத்தை நான் தான் ஆளுவேன். இரண்டாவது கழுகு சொன்னது, இல்லை, இது எனது ஆட்சி. அவர்களது பெரிய இறக்கைகள் காற்றை புயலாக்கின. கீழே இருக்கும் சிறிய பறவைகள் பயந்து விட்டன. மீனு நினைத்தது, நான் போய் அவர்களை நிறுத்திவிடுவேன். அவசரமாக பறந்து போனான். கழுகுகளுக்கு முன்னாடி நின்று, ஏன் சண்டை போடுறீங்க? வானம் யாருடையதுமல்ல, எல்லாரும் பகிர்ந்து வாழுறது. கழுகுகள் கோபம், சின்ன பறவை, நீ எங்களை கற்பிக்கறியா? ஒரு கழுகு பெரிய நகத்தால் மீனுவை தட்டி தள்ளியது. மீனு கீழே விழ ஆல்மோஸ்ட் ஆக போனான். போயிட்டா கதையா? இல்லை. ஆனால் மீனு விடவில்லை. சிந்தித்தான், என்னால நேரடியாக முடியாது. புத்திசாலித்தனமாக செய்யணும். அவன் கீழே பறவைகள் கூட்டத்துக்கு வந்தான். சின்ன பறவைகள், மைனா, காகம், கிளி, மயில் எல்லாரும் இருந்தார்கள். மீனு சொன்னான், நாம் எல்லாம் சேர்ந்து குரல் எழுப்புவோம். வானம் எங்களுக்கே என்று சொல்ல வேண்டாம், வானம் அனைவருக்கும் என்று சொல்லணும். அனைவரும் சம்மதித்தார்கள். 100 பறவைகள் ஒன்றாக வானத்தில் பறந்து, வானம் அனைவருக்கும், வானம் அனைவருக்கும். கழுகுகள் அந்த ஒலியால் அதிர்ந்து போனார்கள். அவர்கள் சண்டையை நிறுத்தி கீழே பார்க்க, அஸ்டோல்கோ பறவைகள் ஒன்றாக சேர்ந்திருக்கு. அவர்கள் உணர்ந்தார்கள், நாங்கள் சண்டை போடும்போது இந்த சிறியவர்கள் பயப்படுகிறார்கள். கழுகுகள் மன்னிப்பு கேட்டார்கள். மேகங்கள் பிளந்து சூரியன் வெளிவந்தான். பறவைகள் மீனுவை நன்றி சொல்லின, உன் தைரியம் நமக்கெல்லாம் உதவியது. மீனு சிரிச்சான், அவசரமில்லாமல் சிந்தித்தால்தான் யோசனை வரும். அம்மா வாசம் வந்தது, இப்போ தான் என் பையன் புரிஞ்சுக்கிட்டான். மீனு வானத்தில் உயரம் பறந்து மகிழ்ந்தான்.